சுற்றுகள் இருக்குது. இதோட நடுவுல திரிகோணத்தின் மத்தியில தான் ஸ்ரீ சக்கர நாயகி என போற்றப்படக்கூடிய பராசக்தியானவள் விந்து அப்படிங்கிற புள்ளியா காட்சி தருகிறாள். சப்தத்திற்கும் ஒரு உருவம் உண்டு. அதனால ஒலிக்கக்கூடிய ஒலிகள் அனைத்தையும் முறையா ஒழுங்குபடுத்தி சீராக்கி வடிவமாக்கி ஓம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ சக்கரமானது. சக்தி வழிபாட்டோட மிக முக்கியமான பரிகார தேவதைகள் 64 யோகினிகள். இது அன்னையிடமிருந்து தோன்றிய அபரிமிதமான சக்திகள். சக்ஷ்டி என்றால் 6, சதுர் என்றால் 4. இவ்வாறாக 64 கோடி யோகினியரால் பூஜிக்கப்படுபவள் என்பதே உண்மை. இந்த எண்ணிக்கை 64ஐ மையப்படுத்தி ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்தார் பூஜ்ய ஸ்ரீ ஆதிசங்கரர். மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி சித்த புருஷரா வளர்ந்து அன்னையோட அருளை உணரும் ஆன்மீக நிலையின் முடிவே ஸ்ரீ சக்கர தத்துவம். ஸ்ரீ சக்கரத்தோட மறுபேரே ஸ்ரீ சக்கர ராஜம். சக்கரத்தோட கீழாக நோக்கிய முக்கோணங்கள்